ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய டேஸ்ட் டாக் சேனல்ல தமிழ்நாடுடைய பாரம்பரியமான ஹோட்டல்ஸ்க்கு உங்களை அறிமுகப்படுத்துறது வழக்கம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் உங்களை எந்த ஹோட்டல் கூட்டு போறேன்னு தெரியுமா? ஊட்டியில இருக்கிற அமுதா கஃபே. ஸோ 30 வருஷமா ஊட்டியில சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த அமுதா கஃபேல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாம்பார். எஸ், ஊட்டி வந்துட்டு தொட்டப்பட்டாவா தொடமா போனவங்க கூட இருப்பாங்க. ஆனா இந்த சாம்பாரை தொடமா போனவங்க யாருமே கிடையாது. அவ்வளவு செமையான சாம்பாரை இங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ்க்கோ ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்க்கோ இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய அமிதாப் பச்சன் அவர்களுமே முன்னாடி எல்லாம் பல முறை ஊட்டிக்கு வர்றப்போ இந்த சாம்பாரை மிஸ் பண்ணதே கிடையாதா. பர்சனலா கூட ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்குமே நம்ம ரசிக்கிற பல பேருடைய ஃபேவரட் டிஷ்ஷா இந்த சாம்பார் இருக்குது. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்றத போய் எல்லார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அமுதா கஃபே வரீங்களா? இல்லைங்க, நான் பல முறை வந்திருக்கேன். பட் எப்போ வந்தாலும் இந்த ஹோட்டலில் சாப்பிடாம நாங்கள் போகவே மாட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோட்டலில் இருக்கிற சாம்பாருக்கு என் குடும்பம் மிகப்பெரிய ரசிகர். அப்படியே நீங்க ஸ்பெஷல் இந்த சாம்பார்ல? அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, அதான் ஸ்பெஷல், அவ்வளோதான். நைஸ். ஆஹா, ஒரு டேபிள் கூட ஃப்ரீயா இல்லையே. சரி, சாப்பிட்ற யார்கிட்டயாவது கேட்கலாம். இந்த சாம்பார்னா என்னோட மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களோட எல்லா கல்யாண நாளுக்கும் இங்கே வருவோம். இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். சூப்பர் சார். ஆனால் இன்னைக்கு அவள் இல்லை. அவளோட நினைவாக வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சார், எத்தனையோ பேர்கிட்ட இந்த ஹோட்டல் பற்றி கேட்டோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன ஸ்டோரி தான் எங்கள் எல்லாருடைய மனசுமே தொடர மாதிரி இருந்துச்சு. எங்களுடைய டீம் சார்பாக உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சார். இப்போ நம்ம அமுதா கஃபேயோடைய கிச்சனில் தான் இருக்கிறோம். அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் வேலை செய்கிற ஒருத்தர் தான் மீட் பண்ண போகிறோம். அவர் பேர் பீட்டர். வாங்க பேசலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். இந்த கஃபேக்கும் உங்களுக்குமான பாண்டிங் எப்படிப்பட்டது? ஒரு முறை எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 year ஐ வாஸ் பெட் ரிடன். அந்த ஒரு வருஷமும் எனக்கு சம்பளம் கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே மறுநாளே என்னை வேலைக்கு வர சொல்லிட்டார் பெரியவர். இஸ் லைக் காட் டு ஆல் ஆஃப் அஸ். லவ்லி. அமுதா கஃபேயோடைய சாம்பார் தான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிறவங்களுடைய எமோஷனல் வாண்டிங் இன்னும் ஸ்பெஷலாகவே இருக்குது. ஆமாம் சார், அமுதா கஃபேக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட் ரெசிபியில் சாம்பார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது பெரியவருக்கு மட்டுமே தெரியும். நாங்கள் காலையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம். அவர் வருவார், நாங்கள் வெளியில் போயிடுவோம். ஒரு 10 நிமிஷம் அவர் என்ன பண்ணுவாருன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். வாவ். இத்தனை வருஷத்தில் அந்த சாம்பாரோட ருசி இன்னைக்கு வரலும் மாறினதே கிடையாதுமா. சூப்பர் சார். இந்த பாரம்பரியமான ஹோட்டலை அழகாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிற மிஸ்டர் ரத்னசாமி கிட்ட பேசலாம் வாங்க. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ஸோ எஸ், அமுதா அப்படின்றது உங்கள் பொண்ணு பேரா? ஆமாம்மா. ஓகே, வெரி நைஸ் சார். அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹோட்டல் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. ஊட்டியுடைய முக்கியமான அடையாளமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? நம்பிக்கை. மக்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து காப்பாற்றிட்டு வரது தான் காரணம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. உங்கள் ஹோட்டலில் நிறைய பேர் தேடி வராங்க. அப்படிங்கிறப்போ ஏன் சார் நீங்கள் வேறு பிரான்ச் ஓப்பன் பண்ணல, இதை விரிவுபடுத்தவே இல்லை? இன்ஃபேக்ட் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்ல, ஏன் பண்ணல? நீங்கள் சொல்கிற மாதிரி இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் சில பிரான்ச்சஸ் ஆரம்பித்தா எல்லாமே மாறிடும். விலை மாறிடும். எந்த ருசிக்காக மக்கள் இங்கே வராங்களோ அந்த ருசி மாறிடும். சின்ன வயசில் அம்மா துரத்தி சாப்பாடு ஊட்டும்போது போதும் போமான்னு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்டல், வேலை, வெளிநாடுன்னு பல இடங்களில் சாப்பிட்டு சலிச்சு போய் அம்மாவோட சாப்பாடு தான் பெஸ்ட்டுன்னு தேடி வருவோம். ஸோ அம்மாவே ஆனாலும் தேடி போய் கொடுத்தா வேல்யூ தெரியாது. தேடி வந்து சாப்பிட்டா தான் ருசி தெரியும். ஒரு சூரியன், ஒரு நிலா, ஒரு தாஜ்மஹால். அதே மாதிரி அமுதா கஃபேனா அது ஒன்னே ஒன்று தான். அதுவும் நம்ம ஊட்டியில் மட்டும்தான். பிரமாதம். ஹாய் சார். ஹலோ. அப்பா கிட்ட பேசணும். ஒரிஜினாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி பற்றிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் பர்சனா உங்களுக்கு அதை பற்றின கருத்துக்கள் என்ன சார்? இல்லை, இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் முழுக்க அப்பாவோட உழைப்பினால் உருவானது தான். அமுதா கெஃபே தான் எங்களோட அடையாளம். இதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அமுதா மசாலான்ற பேரில் நம்மளோட ட்ரெடிஷ்னலான மசாலாக்களை உற்பத்தி பண்ணுற ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம். மிஸ்டர் இளங்கோ, மை பிரதர் இன் லா. இந்த நிறுவனத்தை நானும் இவரும் தான் சேர்ந்து நடத்தும். ஓகே, ஸோ அமுதா கஃபே டெவலப் பண்ண உங்ககிட்ட என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்கு? இல்லை, கார்த்தி சொன்ன மாதிரி அமுதா கெஃபேக்கு எந்த பெரிய சேஞ்ச் இருக்காது. இது இல்லாமல் காஃபி பவுடர்,
ஊறுகாய் ஸ்வீட்ஸ் ரெடிமேட் மிக்ஸ் இதெல்லாம் பண்ணுறதா சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்குது. சூப்பர் சார். அமுதாங்கிற பிராண்டு நாங்கள் நினைக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா நடக்கும் சார். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. எஸ், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. கீப் வாட்சிங். வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. மை ஒய்ஃப் ஜெயலட்சுமி, ஹாய் மா. ஹலோ. மை டாட்டர் அமுதா. ஹாய். டாஸ் லிட்டில் பிரின்சஸ். வாங்க 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 Yeah, வாங்க. yeah. ப்ளீஸ் கம். ஹோட்டல் தான் பியூர் வெஜிடேரியன், நாங்க வீட்ல ஸ்ட்ரிக்ட் நான் வெஜிடேரியன். ஆனா டாக்டர் சொல்லிருக்காரு இன்னும் கொஞ்ச நாளுக்கு நீங்க வெஜிடேரியன் தான். டோன்ட் ஃபர்கெட் தட். ஓகே ஓகே ஓகே. பை தி வே, ஷீ இஸ் சோஃபி என்ற சோஃபியா. ஹாய். நாங்க மத்தவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவோம், வீட்ல எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றது இவ தான். ஓ லவ்லி. எங்க வீட்ல ஒருத்தி. வெரி நைஸ். என் டயட் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். டாக்டரே அலோவ் பண்ணாலும் இவ அலோவ் பண்ண மாட்டான். வெரி ஸ்ட்ரிக்ட்டா. அங்க இருக்கு. டேய் என்ன பண்ற? பாத்ரூமுக்கு போயேன்டா. மா விடுமா, குழந்தையா இருக்கு விட. இந்த மூச்சா போறானே, இது அப்பு, என் டாக்டர் அமுதாவோட பையன். நான் பார்த்து பயப்படுற ஒரே ஆள் இவர் தான். ரியலி? அப்போ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுமா. ஹாய். ஹாய். கியூட். ஒரு நிமிஷம் இரு. போடா. டேய் எவ்வளவு சொல்லி இந்த பழக்கத்தை மாத்த முடியல. இனி நாம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்ஸ். டாக்டர், இந்த கீமோதெரப்பி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இல்லைம்மா, அவருக்கு pancreatic கேன்சர் டயக்னோஸ் பண்ணப்பவே அது ஸ்டேஜ் 3ல இருந்தது. இப்போ இன்னும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த நிலைமையில கீமோலாம் பண்ணா எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கட்டத்தை அவர் என்னைக்கோ தாண்டிட்டாரு. டாக்டர்ஸால என்னென்ன செய்ய முடியுமோ நாம எல்லாம் செஞ்சாச்சு. இனி அவருக்கு தேவை ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆல் he needs is a peaceful end. ஸ்டே ஸ்ட்ராங் கார்த்திக். ஏதாச்சுன்னா ஃபோன் பண்ணுங்க. ஓகே டாக்டர். நான் கிளம்புறேன். டேக் கேர். தேங்க்யூ. கார்த்தி, ஆ. நாம வேணா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு பார்க்கலாமா? இதுவே தேர்ட் ஒப்பீனியன்க்கா. எல்லாரும் இதான் சொல்றாங்க. இல்லை மாப்பிள்ள, டாக்டர்ஸ் 1000 சொல்லுவாங்க, நாம எப்படி விட முடியும்? இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க மாமா? லெட்ஸ் நாட் கிவ் அப். என் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறான். நான் அவங்ககிட்ட பேசிட்டேன். டெக்ஸாஸில் ஆண்டர்சன் ஹாஸ்பிட்டல்னு வேர்ல்ட் ஃபேமஸ் கேன்சர் சென்டர். நம்ம ஏன் மாமாவை அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது? வேண்டாம். அவரை விட்டுருங்க. இல்லம்மா, கடைசியா ஒரு தடவை. வேண்டாம்மா. 3 மாசமா அவர் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. எத்தனையோ பேர் அவரால சந்தோஷமா சாப்பிட்டுருக்காங்க, நிம்மதியா தூங்கி இருக்காங்க. ஆனா அவர் சாப்பிடுறதுக்கும் தூங்கறதுக்கும் எவ்வளவு போராடுறாரு. நேத்தியெல்லாம் எப்படி அவர் வலியில துடிச்சார் தெரியுமா? இன்னும் அவருக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி அவரை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் தாங்கிக்க அவர் உடம்புல சக்தி கிடையாது. அத பார்க்க எனக்கும் சக்தி இல்லை. நீங்க அவரை எங்க கூட்டிட்டு போனாலும் அவர் மனசு இங்கதான் சுத்திட்டு இருக்கும். இந்த வீட்லயே அவருக்கு பிடிச்சவங்க முன்னாடி அவர் உயிர் போட்டோம்.
இது தாண்டா நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. என் மனசுலேயே தான் பட்டுச்சு. அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி லெட்ஸ் ஹோப் ஃபார் அ பீஸ்ஃபுல் எண்ட். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு என்னமோ அவர் மனசில் ஏதோ நிறைவேறாத ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ இழுத்துட்டு இருக்கு. அப்பாவுக்கு நிறைவேறாத ஆசை என்னங்க இருக்கும்? சொல்ல முடியாதுமா. என் ஃப்ரெண்டோட தாத்தா கூட இதே மாதிரி தான் இழுத்துட்டு இருந்துச்சு. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியாக நெட்டில் ஊஹும் சொல்றியா பாட்டை காமிச்சாங்க. சமந்தாவை பார்த்த உடனே சந்தோஷமாக கண்ணை மூடிட்டார். எல்லார் ஆத்மாவும் சாந்தி அடையும். இவர் ஆத்மா சமந்தாவை இல்லைம்மா, நடந்ததை சொன்னேன். Subha, what are you doing here? Mind your own business. Sophie! இங்க எதுக்கு வந்த? How many times I've told you? No, no. Just a small favor, baby. Can you give me 1K? Next week 2K திருப்பி கொடுத்துறேன். Okay? Not okay. என்கிட்ட பணம் இல்ல. Don't say like that, child. ஒரு சின்ன மணி ரொட்டேஷன். ஒரு அவசரம்னா நான் வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அவசரமா? இப்படிதான் முந்தி அம்மாட்ட சொல்லி ஏமாத்திட்டு இருந்த. இப்போ என்ன ஏமாத்த பாக்குறியா? நீ குடிக்கிறதுக்கும் சூதாடுறதுக்கும் நான் காசு தர முடியாது. மறுபடியும் சொல்றேன், இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த. What is this, Sophie? After all 1000 rupees? பெத்த அப்பா கிட்ட இப்படியா பேசுறது? இதை விட கேவலமா பேச ஓடி போயிடு. சோஃபி, உனக்கு ஞாபகம் இருக்காமா? உனக்கு 5 வயசா இருக்கும்போது ஒரு நாள் என் வலையில திருடிட்டு போனியே, அதை சொல்ல வரியா? நோ நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் ஓடி வந்து, டாடி ஐ வாண்ட் அ சைக்கிள் அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு புது சைக்கிளை வாங்கிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தினேன். அதை பார்த்த உடனே உன் முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சே, அது எனக்கு இன்னும் ஞாபகத்தில். அதே சைக்கிளை 3 மாசத்துக்கு அப்புறம் வித்துட்டு குடிச்சிட்டு வந்து அம்மாட்ட செருப்படி வாங்கினியே, அது ஞாபகம் இருக்கா? ஓகே, லெட்ஸ் நாட் டாக் அபவுட் த பாஸ்ட். 1000 rupees இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 500 rupees கிடைக்குமா? Get lost. ஓகே, ஹேவ் a good day. What a beautiful life. It's a wonderful life. It's a good life. டே, ஒரு 500 rupees கொடு. இல்லை. சரி, அப்போ ஒரு 100 rupees கொடு. இல்லை. 100 rupees கூட இல்லாமல் நீ எல்லாம் எப்படா சர்வை பண்ணுற? உங்களுக்கெல்லாம் வீடு தாண்டா எபவ் sea level. வாழ்க்கை இன்னும் பிலோ பாவர்ட்டி லைனில் தான் இருக்குது. வாட் இஸ் 100 rupees? டாலர்ஸில் கன்வெர்ட் பண்ணால் நாட் ஈவன் $2. உனக்கு டாலர்ஸில் வேணுமா ருப்பியில் வேணுமா? யூபிஐ, பிட்காயின் எதுவாக இருந்தாலும் ஓகே. என்கிட்ட எதுவுமே இல்லை. வேறு எதுக்கு இங்கே நிற்கிற? நேராக ஷேரிங் கிளாஸில் போய் நின்று பிச்சை எடு. உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. குன்னூரில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐ வில் பி ரோலிங் இன் மணி. கீப் ரோலிங் மேன், ஹூ கேர்ஸ்? எனக்கு இப்போ டைம் இல்லை, ஈவினிங் வந்து உன்னை வச்சுக்கிறேன். டே, நீ எல்லாம் யார் தெரியுமாடா? யூ ஆர் அ வேஸ்டட் ஸ்பெர்ம். யூ ஆர் அ பிளடி பாரசைட் மேன். பா, கூப்பிட்டீங்களாமே? கார்த்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன். ஏன்பா இப்பெல்லாம் பேசுறீங்க? இல்லைப்பா, எனக்கு தெரியும். நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்வியா? ஏன்பா இப்படி கேட்குறீங்க? என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா. இத்தனை வருஷமா என்னை முழுசா சிரிக்க விடாம, நிம்மதியை தூங்க விடாம, என் மனசை உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நீ என்ன புரிஞ்சுப்ப நம்புறேன். கண்டிப்பாப்பா, சொல்லுங்கப்பா. சின்ன வயசுல நான் பொழப்பு தேடி சென்னைக்கு போயிருந்தேன். அங்க 4 வருஷம் இருந்தேன். தெரியுமேப்பா. நான் சென்னையில் இருந்தப்போ
ஒரு பொண்ணோட வாழ்ந்தேன். எப்படியாவது பிழைக்கணும்னு இருந்தவனுக்கு எப்படி வாழணும்னு அவ தான் கற்றுக் கொடுத்தா. ஆனா என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியல. அவ இப்போ உயிரோட இல்லை. எப்பயோ நடந்து முடிஞ்ச விஷயம் இப்போ எதுக்குப்பா? அவன் மூலமா எனக்கு ஒரு பையன் இருக்கான். எனக்கே அந்த விஷயம் சமீபமாக தான் தெரிஞ்சது. கார்த்தி, நான் சாகிறதுக்கு முன்னாடி அவனை பார்க்கணும். நீ சென்னைக்கு போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். என்னோட இறுதி சடங்குல அவனை கலந்துக்கணும். அவன் என்ன பண்றான், எப்படி இருக்கான், எனக்கு எதுவுமே தெரியாது. நீ அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அப்புறம் நீங்க எல்லாரும் அவனை குடும்பத்தில் ஒருத்தராக ஏற்றுக்கணும். நீ தான் மற்ற எல்லார்ட்டையும் பேசி புரிய வைக்கணும். இதை நான் உன்கிட்ட வரமா கேட்கிறேன். எனக்காக இதை நீ செய்வியா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பா, அவங்க சென்னையில் எங்கே இருக்காங்க? நாங்கள் பட்டின பக்கத்தில் இருந்தோம். அங்கே போய் விசாரிச்சு பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு எப்படிப்பா? அந்த ஃபோட்டோ விடு, அதை தர. இவங்களா? எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரமா கூட்டிட்டு வா. நான் நாளைக்கே சென்னை கிளம்புறேன்ப்பா. பா, அவங்க பேரு? அவ பேரு தான் அமுதா. டேய் மாப்பிள்ள, இது உங்க அக்காக்கு தெரிஞ்சா அவ என்ன சொல்லுவா தெரியுமில? அட பாவி மனுஷா, என் பேர் தான் ஹோட்டலுக்கு வச்சிருப்பாருன்னு நினைச்சா எனக்கே அவ பேர் தான் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா சொல்லுவா, எழுதி வச்சுக்கோ. அமுதா கூட பரவாயில்ல. அம்மா கிட்ட என்ன சொல்ல போறேன்? ஐ டோன்ட் திங்க் ஷீ வில் பி ஏபிள் டு டேக் இட். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நாளைக்கே நம்ம சென்னைக்கு போய் அவனை என்ன விளையாடுறியா? அவர் ஏதோ கேட்டாருன்னு யோசிக்காம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். பின்ன சின்ன வயசுலேருந்தே அவர் தான் எங்களுக்கு ரோல் மாடல். எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? நானும் அக்காவும் எது கேட்டோம் அவர் மறுத்ததில்லை. பதிலுக்கு இதை செய்ய அதை செய்யணும் கூட சொன்னது கிடையாது. நான் 10th முடிச்சுட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சிருந்தப்போ என்னை கூப்பிட்டு ஒன்று சொன்னார். இந்த பார் கார்த்தி, இதை நான் ஆரம்பித்த பிஸ்னஸ், நீயும் இதை தான் பண்ணணும்னு உனக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுன்னு சொன்னார். அப்பேற்பட்ட மனுஷன் என் கையை பிடிச்ச ஒரு வரமா கேட்குறேன்னு சொன்னார். அழுகையே வந்துருச்சு மாமா. அழுக வந்துருச்சா? கோவம் வரல? அவர் சொக்காயை பிடிச்சி உங்களை நாங்கள் எப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம், அம்மாக்கு இப்படி துரோகம் பண்ணலாமான்னு கேட்டுக்கலாம்ல? என்ன பேச்சு பேசுறீங்க மாமா? இதெல்லாம் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னைக்கோ நடந்த விஷயம். இதை வச்சு என்னால் அவரை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு கணவனா ஒரு அப்பாவா அவர் எங்களுக்கு துரோகம் பண்ணல, அது எனக்கு நல்லா தெரியும். அப்போ அதை அப்படியே விட்டுருக்கலாம்ல? இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா எதுக்குப்பா ஊசி போன சாம்பாரை திரும்ப சூடு பண்றீங்க? ஆமா, ஒரு வேளை மரணப்படுக்கையில் ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரி தோணிருக்கலாம். கரெக்ட். எங்கள் அப்பா கூட சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொன்னாராம், ஐ ஸ்லெப்ட் வித் யர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கு உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் செத்து போயிட்டார். பட் எவ்ரி கிறிஸ்மஸ் ஷீ லைட்ஸ் அப் அ கேண்டில் அண்ட் ஷீ கால்ஸ் him a bastard. Then she cuts the cake. As she eats, she starts abusing him, you know. சரி, அதெல்லாம் விடு. அந்த ஃபிகர் யாரு? நாங்கள் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணதில் 2 பேர் அதை நான் தான் ஒத்துக்கிட்டாங்க. 2 பேரா? ஒருத்தவங்க வந்து வயலினிஸ்ட். இப்போ இது ரொம்ப முக்கியமா? மை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மேன். சரி சரி, நீங்கள் நாளைக்கு சென்னைக்கு வரீங்களா இல்லையா? கார்த்தி, நீயே யோசிச்சுப்பாரு. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எவனோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து எனக்கு அண்ணன் பிறந்திருக்கான், சாக்லேட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் கேவலமாக இருக்காது? மாமா, இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிற மனுஷன் இதை என்கிட்ட கேட்குறாரு. இதை நான் கண்டிப்பாக செஞ்சே தீர்வேன். இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன நினச்சாலும் சரி, எனக்கு அது கவலை கிடையாது. நாளைக்கு நீங்கள் வரீங்களோ இல்லையோ, நான் சென்னைக்கு போகிறேன்.
அதுக்குள்ள கார்த்தி. ஏய் கார்த்தி சொன்னா கேளு. ஏம்பா சூட ஒரு டீ குடிப்போமா? டீ சாப்பிட வந்தோம். போய் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுங்க. ஏன்பா டீ குடிக்கலன்னு தானே கேட்டேன். டீ தானே, நீ போகும்போது குடிச்சிக்கோ, நான் இந்த பக்கம் போகிறேன். வீட்டில் இந்த போட்டோல இருக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? அட அமுதா, அவங்க தான். அவங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? அவங்க அப்பவே வீடெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்களே. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இறந்துடுச்சு. அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கானே, அவங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? அவங்க பெசன் நகர் தான் போனாங்க. அங்க உடஞ்ச பாலம் இருக்குல்ல, அந்த ஏரியால விசாரிச்சு பாருங்க. தேங்க்யூ. ஐயா, இந்த போட்டோல இருக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? அட நம்ம சச்சுவோட அம்மா இல்லை இது. சச்சுவா? ஆமாம், அவன் பேர் சச்சின்னு, நாங்களாம் சச்சுன்னு தான் கூப்பிடுவோம். அப்பா, உனக்கு ஒரு அக்கா வேற இருக்குமோன்னு பயந்துட்டேன். ஐயோ பீட்டர், இப்போ அவர் எங்க இருப்பார் தெரியுமா? தோ டே நேராக போய் லெஃப்டில் திரும்புங்க, அங்கே தான் கடை வச்சுக்கிறான். என்ன கடை? சாப்பாடு கடை தான். சாப்பாடு கடை. அமுதா உணவகம். கார்த்தி, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லைன்னு வரட உங்க அப்பா. இங்க இவ்வளோ பெரிய மரமே முளைச்சிருக்கு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நாம தான் இதனோட பிரான்ச்சை ஊட்டியில் ரன் பண்ணிக்கிட்டோம். சென்னை பூரா தேரணும் கிடைக்கலன்னு சொல்லிடலாம். இல்லை மொத்த ஃபேமிலியும் துபாய் போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லிடலாம். கார்த்தி, துபாய்ன்றது நம்பும்படியா இல்லை. கேஸ் காலி ஆயிடுச்சு, சிலிண்டர் மாற்றி விட்றான். சரிண்ணே. கொஞ்சம் சட்னி ஊற்றா. டேய், வெறும் ஆலையெல்லாம் சட்னி வைக்க முடியாது. போடா. அடா, தோசை வேணா எங்கே வேணா கிடைக்கும்பா. ஆனால் இந்த மாதிரி ருசியான சட்னி அதுக்கு தானே இங்கே வரோம். அப்படின்னா நீயே பாரு கார்த்தி, இவனை கூட்டிகிட்டு போய் உங்கள் அப்பா முன்னாடி நிற்க வச்சா அவரே நம்ப மாட்டார். ஏதாச்சும் ஒரு சாயல் இருக்கா? I think he looks like his mom. யோ, இவன் வேற. கார்த்தி, போலாம் கார்த்தி. ஊருக்கு போலாம்பா. சட்னி நிஜமா சூப்பரா. நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி சட்னி வேற எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பாடா, நம்ம ரெகுலரா அந்த கடையில் தான் சாப்பிட்றோம். சாப்பிடலாமே, கலைக்கு சொல்லலாம் லாஸ்டா. ஓகே. அண்ணே, எம்எல்ஏ சார். நண்பா, ரெடியா? வா நண்பா, ரெடி. டேய் எர்ரா, இந்தாண்ணே. இதா இந்த குத்தி நீர் வந்துடுறேன். சரிண்ணே. நம்ம கடை இருக்கிறதா இந்த தொகுதி பக்கமே வரான். இதாடா 120 ரூபா கொடு. தரேன் நண்பா, அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன். டேய், நீ கமிஷன் வாங்க அக்கௌண்ட்ல வாங்குற. இப்போ கூட 2 மூட்டை பணம் காரில் வச்சு தானே போற. சும்மா விளையாடாத போடா, நான் ஒரு எம்எல்ஏவா? டேய்,
நல்லா இருக்கட்டும். மெட்ராஸில் வெள்ளம் வந்தோடனே வேடிக்கை பார்க்குறேன், ஊரில் வெள்ளம் வந்தோடனே பயங்கரமாக இறங்கி வேலை செய்கிறியா மணி? அது என் சொந்த மண்ணியா, அதெல்லாம் அப்படிதான். அப்போ மெட்ராஸ் மண்ணு உங்களுக்கு வாடகை மண்ணா? சோறு போகிற ஊரை மறக்காமல் இருங்கடா. சரி சரி வரேன். ஏன்பா உனக்கு இந்த மாதிரி நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஏன் இந்த ஏரியா எம்எல்ஏவே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். அது என்னடா பண்ணலான்ற? இல்லப்பா இந்த கடையை அப்படி டெவலப் பண்ணி ஒரு சின்ன ஹோட்டலா மாத்திரன்னு வையே, ஒரு 4-5 வருஷத்துல அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய ஆளா இருப்பா. டேய் ஓட்ட பக்கடி மூக்கா, நான் இப்படி கடை வச்சிருக்கதாண்டா நீலாம் வந்து சாப்பிட முடியும். நான் ஹோட்டலை டெவலப் பண்ணி ரேட் ஏற்றி டேஸ்ட்டை மாற்றி அண்ணாமலையா நான் மாறினா ஓசியில் காக்கா கூட சோறு வைக்க மாட்டேன். புரியுதா? பணம் வந்ததுன்னா பைத்தியம் ஆயிடும்டா, நிம்மதி இல்லாமல் போயிடும். அது இல்லப்பா, நல்லா இருக்குன்ற போடா போடா. நல்லா ஏதாவது குணா கேவசில் வந்து சாத்து விட்டு இங்கே வந்து குறைச்சுன்னுக்குது. அப்படியே பெரியவர் மெட்ராஸ் ஸ்பெஷல் பேசுகிற மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட் டைலக்ட் பட் சேம் கண்டென்ட். இன்னொரு தடவை சித்தப்ப இந்த பக்கம் வந்தால் உன்னதான் ஓட ஓட அடிப்பேன். நான் என்னென்ன பண்ணுறது? ஹாய். என்ன சார் என்ன சாப்பிட்றீங்க? இட்லி தோசை முட்டை தோசை எல்லாமே இருக்குது. என்ன வேணும்? எனக்கு ஒரு பிளேட் இட்லி. சார் உங்களுக்கு? எங்களுக்கு எது வேணாம். எது வேணாமா? நான் சாப்பிடுவேன்ல. விடுப்பா, வேற எங்கேயாச்சும் நல்லா சாப்பிடலாம். எதுவுமே அந்த பையன்கிட்ட கூட வேற ஏதாவது ஆபாயில் ஆம்லேட் வேணுமான்னு கேள் போ. தாங்க சார் சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க சார். ஆமா, சட்னி நிஜமாவே சூப்பர். நம்ம ஹோட்டலோட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் சார், எனக்கு ஒரு பிளேட் தோசை. 2 பிளேட் தோசை. அது வாங்க சார், நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. சொல்லுங்கள் சார். சாதா தோசை 1 30, 2 முட்டை தோசை, ஒரு 130, 2 பிளேட் இட்லி. 130, 180. என்ன படிக்கும்போது டிவி என்ன சொன்னீங்களா, அது ஒரு 40, மொத்தம் 220 ரூபா கொடு. இந்தாப்பா. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, பெரியவர் இப்படி தான்ப்பா. அவர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இல்லை எல்லாம் மைண்ட்லேயே கணக்கு போட்டுருவார். பீட்ரு, அவர் கணக்கு போட்டதெல்லாம் கரெக்டு தான், அவர் கணக்கு பண்ணது தான் தப்பு. கடையை மூடலான்னு பார்த்தா வந்துனே இருக்கிறானுங்க, காலு வேற வலிக்குது. நமிச்சு அம்மா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், கொஞ்சோண்டு மெடிசின் எடுத்துக்கிறேன். ஓகேம்மா. எவன்டா அவன் இந்த நேரத்தில் கத்துடுறானுங்க? சார் நீங்களா? என்ன சார் வீடை தேடி வந்துக்கிறீங்க? சேஞ்ச் என்ன தரமா? இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளே வரலாமா? சார் என்ன சார் ஏதோ ரைடு வர மாதிரி வரீங்க? என்ன மேட்ரு? என் பேர் கார்த்திக், இவர் இளங்கோ, பீட்டர். இதை சொல்லவா வந்தீங்க? நாங்கள் ஊட்டியிலேருந்து வந்திருக்கோம். என்ன டூரிஸ்டா? இது என்ன பாரதியார் வாழ்ந்த கூடாது, நான் வாழ்ந்து நிற்கிற வீடு சார். என்னை பார்த்து என்ன பண்ண போறீங்க? அது உங்கள் அம்மாவா? பார்த்தா மாமியார் மாதிரியா தெரியுது? எங்கள் அம்மா தான் சார். உன் அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவன் ஓடி போன பாடி 1 நம்பர் ஃப்ராடு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்? அவனை டெய்லி இப்படி தான் 100 முறை திட்டுனுக்குறேன். உனக்கு ஏன் கோவம் வருது? என்ன காரணம் இருக்கு. நான் காரணம்? ஏன்னா உன் அப்பா தான் எனக்கும் அப்பா. இல்லை புரியல. நீ எனக்கு அண்ணன். என்னப்பா ராத்திரி குஷ்டு வந்து கல்ட்டா பண்ணுகிறீங்களா? மௌனுக்கு நான் குஷ்டு வந்தா நினச்சிக்கா உங்கள் 3 பேர் தலை இருக்காது. வெளியே போங்கடா. கோவப்படம், நான் சொல்ல வந்த விஷயத்தை. சரிங்க சார், டீசெண்டாக சொல்கிறேன், வெளியே போங்க. டே மாப்பிள்ள, மரியாதை கம்மியாகிறதுக்குள்ள கிளம்பிடலாம்டா. நீங்கள் 2 பேர் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? நான் பேசிட்டு வரேன். அதுக்கு சொல்லாடா நம்ம. ப்ளீஸ். பாருமா பாடி பெயின் ஆகுது, குடி விட மாட்டானுங்க. ஆல் தி பெஸ்ட்ரா. தச்சி பே. என்னப்பா பேசணும் இப்போ சொல்லுப்பா. 3 மாசமா படுத்து படுக்கையாக கிடக்குறாரு. யாரு? அப்பா. அவனை செருப்பால் வச்சு எழுப்பி வேலைக்கு அனுப்பு. 3 மாசமா சும்மா பார்த்துன்னுக்குறான்ற. என்னப்பா இது இவ்வளோ பெரிய முரடனா இருக்கான்? அது பரவாயில்லப்பா, அப்பங்கார்ட்ட காசு இருக்குன்னு தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு வந்துடுவானு பயந்துட்டேன். யார் என்ன? அமுதா. அம்மு என்ன ஃபோனே காணோம்? கொஞ்சம் பிஸியாக இருந்தோம்,
அதான் ஃபோன் பண்ண முடியல. நீ இன்னும் தூங்கல? நீங்க இன்னும் தூங்கல? நாங்களா பார்க் அவுட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு டின்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்மா. அப்போ தூங்கிட்டானா? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா பேசுறீங்க? நானா டென்ஷனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. குடிச்சிருக்கீங்களா? இல்லையா, குடிக்கலையம்மா, குடிக்கலையே. உண்மையை சொல்லுங்க, நீங்களும் பீட்டர் குடிச்சிட்டு தானே இருக்கீங்க? பீட்ரு சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காம்மா, வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டிருக்கான், அதான் அவனும் குடிக்க மாட்டாம்மா. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேம்மா. ஹலோ ஹலோ. அவனை நினைச்சு டெய்லி நான் தலைமை நிற்கிறேன்டா. என் வாழ்க்கையில முதல் துறைக்கு ஒப்பந்தான். இப்போ என்னடா புள்ள பாசம் வந்துக்குது அவனுக்கு? சொன்னல ரொம்ப சீரியஸா இருக்காரு. பாடியில் போனா சொல்லி அனுப்பு. ஏரியால எல்லாரும் பிஸ் பிரியாணி செஞ்சு போடுறேன். அப்பெல்லாம் கேவலமா பேசாத. அவர் உனக்கும் அப்பா, அதை மாற்ற முடியாது. ஏன் அவன் மாத்தல? அவன்லாம் அப்பனா ஏற்றுக்க முடியாது. போட வெளியில. அப்பா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, கூட்டு வர சொன்னாரு. நானும் உன்னை கூட்டு வரதா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்காக தான் நாங்கள் சென்னைக்கே வந்திருக்கோம். ரொம்ப டச்சிங்காக இருக்கு. நான் ஓரமாக உட்காந்து சரக்கு வச்சு ஃபீல் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெளியே போங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இது அவரோட கடைசி ஆசை. தயவு செய்து நான் சொல்றதும் புரிஞ்சுக்கோ. என் ஒரே ஆசை தான், அவன் மூஞ்சில் நான் முழிக்கவே கூடாது. என் மம்மியை ஏமாத்திட்டு ஓடணும்டா அவங்க அப்பா. அப்பெல்லாம் அவசரப்பட்டு நீயா முடிவெடுக்காத. நம்ம அப்பா அந்த மாதிரி ஏமாத்துற ஆள்லாம் கிடையாது. அப்போ நான் என்ன டெஸ்ட் பேபியாடா? ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் அப்படி நடந்திருக்கும். அப்படி என்னடா தவிர்க்க முடியாத காரணம்? இந்த தேவர்மான் படத்துல கமல்ஹாசன் கௌதமியை லவ் பண்ணிட்டு வேற வழியே இல்லாம ரேவதி கிளம்பல, அந்த மாதிரி. கரெக்ட். ஓ, இது இவங்க அப்பா கமலஹாசன், இவங்க அம்மா ரேவதி, எங்க அம்மா கௌதமியா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் யாரு? இவரு சங்கிலி முருகன், நான் வடிவேலு. ஓகே, வடிவேலு. நீங்க ரெண்டு பேரும் இவங்க அப்பா தான் பண்ணீங்க? நோ நோ, மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் டோனி. டேய் டோனி கோனி. நான் உனக்கு எப்படி தான் புரிய வைப்பேன்? நான் உனக்கு புரிய வைக்கிறேன், வாடா. ரெண்டு பேர் மூஞ்ச பாரு. நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பினா எவனா நம்புவானா? உன்னை நீ ஏன் கம்மியா பேசுற? கம்மியா இருக்கு, அதான் சொல்றேன். உன்னை கெஞ்சி கேட்குறேன், எனக்காக வந்து அவரை பாரு. ஏண்டா நான் பிறந்தப்போ வந்து நிற்காத நாதேரி அவன் சாவுக்கு சங்கூத கூப்பிட்றானா? உன் கோவம் எனக்கு புரியுது. நான் மண்ணாங்கட்டி புரியுது உனக்கு? இங்கே பார், அம்மா இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். அம்மா இல்லாத பொருள்னு பரிதாபம் பார்ப்பாருங்க. அப்பம் பேர் தெரியாமல் வாழ்ந்துப்பார். அதில் இருக்கிற வலியும் வேதனையும் உனக்கு புரியும். இங்கே பார், வந்ததுலேருந்தே என்னை கடுப்பேற்றினுங்கிற, கம்முன்னு போயிடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. இங்கே நின்று தொல்லை குத்துருந்தீங்க, அப்புறம் என்ன பண்ணும் ஏது பண்ண தெரியாது. ஒழுங்கு மரியாதை ஊட்டி கிளம்புங்க. கொஞ்சம் கோவப்படாம போங்கடா ப்ளீஸ். ஒரு தடவை வந்து பாரு. போங்கடா. நான் சொல் கிளம்பு. அப்புறம் மரியாதை ஏன் இப்படி முரட்டுத்தனமா போட வெளியில. அவனை அடிச்சு நான் சொல்றது என்னன்னு அது கேளு ப்ளீஸ். இன்னொரு தடவை இந்த ஏரியாவில் உங்களை நான் பார்த்தேன், சா வச்சு போடுறேன். எப்படி கிரைண்டர் ஓடுது? நம்ம தான் கரண்ட் பில்லே கட்டலையே. என்ன இவ்வளோ லேட்டு? ஓனர் நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீ என்ன கேள்வி கேட்குற? நீ அது இது நீ எதனா குடிச்சு தூங்கிட்டியோன்னு தான் கேட்டேன். ஆமாம், நைட்டு ஃபுல்லாக குடிச்சு தான் தூங்கினேன். 3 ராவு பிச்சைக்காரனுங்க வந்து எனக்கு குத்த தொலைநாள் தான் குடித்தேன். தேங்காய் பேத்தெல்லாம் அறிஞ்சு வச்சிட்டியா? ஓ ரெடி தான். அப்போ உனக்கு லீவு, வீட்டுக்கு போ. ஐயா, ஒரு நாள் நீ என்னதான் பண்றியோன்னு கொஞ்சம் பார்க்கலான்னு இருந்தேன். அந்த ஃபார்முலாவை நீ பார்த்துட்டுனா நீ முதலாளி ஆயிடுவேன், நான் பூண்டு உருவ வேண்டியதாக இருக்கும். வெளியே போ. Who this lady? என் கிளாஸ்மேட்டு, நானே சேர்த்துக்கினேன். ஆமாம், நீ எம்பிபிஎஸ் படிச்ச கிளாஸ்மேட் வேற. ரெண்டு பேரும் வெளியே போய் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிங்க. போங்க வாங்கடியா. அது படிப்பறிவு இல்லாத கம்யூனிட்டி. நீ வாடி போலாம். வாங்க. அது மட்டும்தான் இது தாப்பால காணும். வாங்க சார். என்ன வெளியே நிற்கிறீங்க? ஃபைனல் டச்சா? இந்த புதினா எங்கே வச்சுக்கிற? அண்ணே நீங்களா? அதை பற்றி விசாரிச்சுக்கின்னு இருந்தாங்க. நான் தான் கூட்டியாந்த. ஏதோ ஊட்டிலேருந்து வந்திருக்காங்க போல. நீ ஊருக்கு போயிட்டு ஒரு 4 நாள் ஜாலியாக இருந்துட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய் போடா, உள்ள போய் வேலை பாரு. போடா போ. அதுக்குள்ளே இல்லை கேன்சல் பண்ணிட்டேன். டேய் நேற்று நைட்டு உனக்கு எவ்வளோ அசிங்கமாக பேசினேன். பச்சை திருநல்ல கொஞ்சம் கூட உடம்பு கூசாமல் காலில் வந்து நிற்கிறீங்க. நீ ஒரு மகனாக வர வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு சக மனுஷனுக்கு செய்கிற ஹெல்ப்பாக நினச்சிட்டு வரலாம்ல. தபார், ஒயின் ஷாப்பில் இந்த கடைசியாக கட்டிங்காக நிற்கிறான் பார்த்தியா, அவனுக்கு கூட நான் உதவி பண்ணுவேன். ஊட்டி வெள்ளம் வந்து உங்கள் ஒப்பனுக்கெல்லாம் நான் உதவி பண்ண மாட்டேன். இப்போ நீ வரலன்னா நான் என்னன்னு போய் சொல்லுவேன்? போய் சொல்லு, பீச்சில் வாக்கிங் போனால் சுனாமி ஆள்னு போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவான். ஏன்பா கார்த்தி, செம மேட்ருப்பா. நான் கூட என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். இது எவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குல்ல? மாமா கொஞ்சம் சும்மா இருங்க ப்ளீஸ். நான் பேசிட்டு இருக்கேன் மாமா. நீ பேசுறது நேற்று நைட்டில் கேட்டு தாண்டாக்கிறேன். இந்த பாருப்பா, என்னை விட்டுருங்கப்பா.
நீங்கள் போய் உங்கள் பொழப்ப பாருங்கள், நான் ஏன் பொழப்ப பார்த்துன்னு போகிறேன். அப்புறம் எங்கள் அம்மா ஃபோட்டோ உங்கள் அப்பா ஏதோ குத்தான்னு சொன்னால, யார்கிட்ட இருக்குது? எவ்வளோ வச்சுக்கிறது? புறா அம்மா கடை தர கூட வச்சுருக்கோம். ஸ்பேர் இருக்குதா? தயவு செய்து அதெல்லாம் டெலீட் பண்ணுங்கப்பா. யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். இதுவரையும் என் வாழ்க்கையில் இவ்வளோ டீசெண்டாக நான் யார்கிட்ட பேசுனதே கிடையாதுப்பா. சரியா? கிளம்புங்க. நான் மேரேக்கா கேஸ் காலி ஆயிடுச்சா? சிலிண்டர் வேறு காலி ஆகி போச்சா? நான் தான் தூக்கின்னு போனோம். போங்கடா எல்லாரும் போங்க. ஏய் போன வாரம் தான் வாங்கி கொடுத்தேன். என்ன பிளாக்ல வைக்கிறீங்களா? ஐபிஎல் டிக்கெட்டா பிளாக்ல வைக்கிறதுக்கு? இந்த ஆளுக்கு சாம்பார் ஊற்று. அப்படியே 60 ரூபா வாங்கிக்கோ. இந்தா சச்சு. 2 முட்டை தோசை. ஏய் எத்தனை முறை சொல்லிக்கிறோம் குஷ்டு கடை பக்கம் வராதிங்களான்னு. போங்கடா. ஐயா நாங்கள் குச்சா உனக்குண்ணா உன் வேலை தோசை கொடுத்தோமா காசு வாங்கணுமா இல்லாமல் அட்வைஸ் பண்ணுங்கிற? வேணாம் மரியாதையாக சொல்கிறேன், போயிடுங்க. ஏற்கனவே போன வாட்டி முட்டை வச்சதுக்கே காசு கொடுக்கல. போங்கடா. முட்டையை தானே வச்சோம், என்னமோ உன் கடையை வச்சா மாதிரி பேசுகிறா. என்னடா நக்கலா? இன்னைக்கு மொத்தமாக செட்டில் பண்ணுறோம். நீ முதல்ல தோசையை ஊற்று, நாங்கள் போய்ட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறோம். டேய் போடா. டேய் உள்ள போடா. ஐயோ அறிவு கட்ட நாயங்களா. டேய் அடிக்க வேண்டிய வயசுல ஃபுல்லா புடிச்சு பைக் எடுத்து தெரு தெருவா சுத்துது. வரவும் போற தொல்லை கூட உங்களை அடி கூட அப்புறம் தான் செருப்பால் அடி. ஓரம்போக்கு பிள்ளைங்களா. இவனுங்க எதை வச்சு அடிக்கணும்னு தெரியலையே. ஏன்பா அவனை நீங்களே டீல் பண்ணுப்பா. நான் ஏதாவது லாரி பிடிச்சி ஊருக்கு போகிறேன்ப்பா. ப்ளீஸ். ஏண்டா உங்களுக்கு என்ன தாண்டா வேணும்? நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் பேசணும். அதுக்கப்புறம் இன்றைக்கே ஊருக்கு போயிடுவோம். நேற்று வேற மாதிரி பேசுனேன், உன்னை நம்பவே முடியலடா. இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப யோசித்தோம். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் உன்னை வீட்டுக்குள்ளே கூட்டு போனால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்ட்டு விளையாவரே தம்பிக்கிட்ட சொன்னேன். அவனும் புரிஞ்சுக்கிட்டான். ஆனாலும் ஒரு தம்பியா அண்ணங்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஆசைப்படுறான். இந்த தளபதி படத்தில் தான் தம்பி அரவிந்த் சாமின்னு தெரிஞ்சு ரஜினி இதுக்கு நான் ஒத்துக்கலாம். என்னடா பண்ணுவேன்? நாளைக்கும் வருவோம். என்னடா மானம் கட்டவனுங்களா இருக்கிறீங்க? நாளைக்கும் வருவோன்றானுங்க. சரி நான் ஒரு 11 மணிக்கு மேலே கடை சாத்திட்டு வரேன். நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வாங்க. வாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். வரும்போது கொஞ்சம் சட்னியும் அதுக்கு தொட்டுக்க இட்லியும் முட்டை தோசையும் கொண்டு வந்தீங்கன்னா 26 27 அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். 69 ரூபா அவன் எடுத்து வச்சிரியா? நோ ப்ராப்ளம், கொண்டு வாங்க. அப்போ முன்னாடி போய் எடுத்து வை, நான் பின்னாடி எடுத்து. தேங்க்யூ. எங்கே வரணும்னு சொல்லியே உன் நம்பரை கொடு, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன். சரியா? ஏன்பா ஏரியாவை பார்க்க பயங்கரமாக இருக்குது. இவன் எந்த நேரத்தில் எது பண்ணுவானே தெரியலையே. என்னப்பா இங்கே வர சொல்லிட்ட? லாரி டிரைவர்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. இதான் அது பிடி. தேங்க்யூ. இது எனக்கு போதையானா தெளிவாக பேசலாம்ல, அதுக்கு தான். குடிக்கலாமா? சொன்னா கேளு, அதை குடிக்காத. பாத்தியா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க, மரியாதையாக வந்தேன். அட்வைஸ் பண்ணால் நான் கடுப்பாயிடுவேன். நேற்று நைட்டு என்ன குடி கூடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அட்வைஸ்லாம் இல்லை, அதை குடிக்காத இதை குடிங்க. ஃபாரின் லிக்கர், வெரி குட் ஃபார் ஹெல்த். இது எனக்கு தரக்கு தெரியாது. உனக்காக தான், சும்மா ஒரு கிஃப்டாக வச்சுக்கோ. Cheers. பாரின் சரக்கு தான்பா. ஒரு சிப்பு அடிச்சவனு எல்லார்கிட்டையும் அன்பா பழகணும்னு தோணுது. ஒரு கண்ணுக்குட்டி கட்டி பூச்சி முத்தம் கொடுத்து சொல்லுப்பா. ஐ லைக் இட். தம்பி, நேற்று உன்னை நான் ரொம்ப திட்டேன், மனசில் எது வச்சுக்காத. இல்லை பரவாயில்ல. இதில் ஒரு மேட்ரு என்ன தெரியுமா? பொதுவாகவே ஒரு அண்ணன் இருந்தானா அவன் வந்தானா சொத்தை பிரிச்சிடான்னு கூப்பிடவே மாட்டானுங்க, இல்லைன்னா கூப்பிட்டு கொண்டுருவானுங்க. ஆனால் நீ வாபான்னு கூப்பிட்ட பத்தியா, அதுலேயே எனக்கு புரிஞ்சிச்சு நீ உண்மையிலே நல்லவன் தான்பா. உனக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். தேங்க்யூ. என்னப்பா சைடு சே கேட்காம வாழ்வான்னு போயினுக்குது? இன்னும் கொஞ்சம் ஊத்து. ஆமா, உன்னோட நிஜ பேரே சச்சின் தானே? இல்லை, சச்சின் பாபு. எங்க அம்மா விக்னேஷ் பாபு தான் வச்சது. ஆனா நான் சச்சினோட தீவிர வெறிய, அதனால என்னை ஸ்கூல்ல சேர்க்கும் போது கூட சச்சின் தான் வைக்கணும்னு சொன்னேன். எங்க அம்மா கூட பாபு சேர்த்து
ஏ சச்சின் பாபு, ஏ ஃபார் அமுதான்னு இன்சியல் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன சச்சின் சச்சின் தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் பாபுன்னு கூப்பிடுவோம். என்னப்பா? இல்லை, ஊரில் குடும்பத்தில் எல்லாரும் அப்பாவை பாபுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ, அக்கா பேர் அமுதா. மை வைஃப். வேஸ்ட். ஊட்டியில் எங்கள் ஹோட்டல் பேர் கூட அமுதா கெஃபே. எங்கள் அம்மாவை கட்டி விட்டு பேரை மட்டும் வச்சுக்கிறான் அந்தாள். ஃப்ராடு. இங்கே பாடுறா, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க. என்னை சின்ன வயசுலேருந்து வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களோ? ஆமாம். ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, டேய் நீ கவலைப்படாதா, நீ பெரிய ஆளாக வருவ பாருன்னு. பாரு, சொன்ன மாதிரியே சொந்தமாக கடை, சொந்தமாக கஸ்டமர்ஸ், ஏரியாவில் மாஸாக இருக்கிறேன். எல்லாருக்கும் பொடி மாஸ் கொடுத்துக்கின்னு. சின்ன வயசில் என்ன எவெல்லாம் கேவலமாக பேசினானோ அவெல்லாம் என் கடைக்கு வந்து என்கிட்ட நின்று கடை வாங்கி சாப்பிட்டுக்கிறான். ஏன் தெரியுமா? என் கடை சட்னி அது மாதிரி அப்படியே உருவானுங்க. நம்ம நடிகர் ஆரியா இருக்காருல்ல, டெய்லி சைக்கிள் எடுத்து நேரம் நம்ம கடைக்கு தான் வந்துடுவாப்புல. எதுக்கு? சட்னி தான் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். சாப்பிட்டு அவரே தட்டை கழிச்சுட்டு போயிடுவாப்புல. அடிங்க அடிங்க. ஆமா, இந்த ஏரியா எம்எல்ஏ கூட உங்க கடை தான் வந்து சாப்பிட்றாருல? ஆமாம், என் கிளாஸ்மேட்டு தான். 2ஆம் கிளாஸ் ஒன்றா போச்சோம். ஓ, நல்ல குவாலிஃபிகேஷன் தான், அதான் எம்எல்ஏ ஆகிட்டான். ஆனால் இப்போவும் அவன் என்ன பதவிக்கு போனாலும் பாயச மறக்க மாட்டான். என்ன வேணாலும் கேளு மச்சான்னுவான். சீ வேணாம். ஏன்னா சொந்தமாக நிற்கணும். எப்படி நிற்கணும்? சொந்தமாக நிற்கணும். கற்றுங்க. டேய் இந்த பார், நான் யாரை நம்பி இல்லைப்பா, யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன். என் அக்கௌண்ட்டில் ஒரு 5 lakhs இருக்குது. மை மணி, மை ஹார்ட் ஒர்க், மை காட், மை மதர். மா சாப்பிட்டியா? நீ என்ன திருப்பி கேட்டியா? ஆளுதான் இல்லை. ஆமாம், நானே பேசினுக்கிறேன். நீங்கள் ஏதோ பேசணும்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் குடி, அப்புறம் பேசுவோம். குடி அப்புறமா குடி, என்ஜாய். எந்த ஏரியாடா வந்துக்கிறோம்? ஐயோ, என்னடா மெட்ராஸ் போல வரப்பா இருக்குது? இது மெட்ராஸ்லப்பா, ஊட்டி. ஊட்டியா? அவன் பேரு சச்சின், நாங்கெல்லாம் சச்சின் தான் கூப்பிடுவோம். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நாம தான் இதனோட பிரான்ச்சை ஊட்டியில் ரன் பண்ணி. அம்மா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு மெடிசின் எடுத்துக்கிறேன். கோவப்படாம நான் சொல்ல வந்த விஷயத்தை சரிங்க சார், டீசெண்டா சொல்றேன், வெளிய போங்க. என்ன சோப்பு நோரில கை விட்ட மாதிரி இருக்கா? ஆல்ரெடி அமுதாக்கு பயங்கர டவுட் வந்துச்சுடா. கூடிய சீக்கிரம் டவுட்லாம் கிளியர் ஆகுதுன்னு போகுது. அவர் பார்த்ததும் உன் மனசுல எதுவும் பண்ணல? பண்ணுச்சு. வந்தவனே அந்த தொடப்பு கல்ல அடிக்கலாம் தான் எடுத்தேன். என்ன பண்றது?